அன்பார்ந்த அனுதினமும் ஆனந்த தேடும் அன்பார்ந்த நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்புகளை பற்றி யோசிப்போம். இன்று பூர நட்சத்திரம், வியாழக்கிழமை, சப்தமி தேதி, கார்த்திகை மாதம், விஸ்வாவசு வருஷம். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இறைவனை நினைப்பவன் கஷ்டத்தை கடந்து வெற்றி பெறுவான். இன்று சிவாலயத்தில் சென்று 7 விளக்கு ஏற்று சிவனுக்கு மல்லிகைப்பூவை வாங்கி அர்ச்சனை செய்து காலை 6லிருந்து 7க்குள் சிவபெருமானின் கோவிலில் கதிரவனை தரிசித்து 11 முறை வலம் வந்தால் குதிரையின் பலம் கிடைக்கும். அதேபோல் குதிரைகளை கண்டு குதிரைகளுக்கு அர்ச்சனை செய்து வணங்கினால் மிகவும் சிறப்பு. மனித தேகம், மனித ஆரோக்கியம், மனித உடலில் சிறப்பு, இவைகள் அனைத்தும் இன்றைய நாளில் அமையும். மேஷராசி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிறப்பாக அமைந்துள்ளது. அஸ்வினி நட்சத்திரங்கள் மிகுந்த கவனத்துடன் நாட்களை செயல்பட்டால் வெற்றிகள் அமையும். ரிஷபம், ரோஹி நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் சிறப்பாக அமைந்துள்ளது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் நாளை கொஞ்சம் தெய்வ பக்தியுடன் செயல்பட்டால் மிக எளிதாக இந்த நாளை கடக்கலாம். மிதுன ராசினியர்களே, மிருகசீரிஷம், புனர்பூசம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் சிறப்பாக அமைந்துள்ளதால் எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டு வெற்றியை காணுங்கள். கடகராசினியர்களே, இன்று நாள் சிறப்பாக அமைந்துள்ளது. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் வெற்றி வாய்ப்பு அதிகரிப்பு உள்ளதால் எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டு வெற்றியை சூடுங்கள். ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக செயல்பட்டால் இன்றைய நாள் சிறப்பாக அமையும். சிம்மம், மகம், உத்திர நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் சிறப்பாக அமைந்துள்ளது. எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டு வெற்றியை சூடுங்கள். பூர நட்சத்திரம், இன்று நாள் கடினமாக அமைந்துள்ளதால் மிகவும் கவனமாக செயல்பட்டால் எளிதாக இன்று நாளை செலுத்தலாம். கன்னிராசி, அஸ்த நட்சத்திரங்களுக்கு இன்று நாள் மிகவும் அருமையாக உள்ளது. மகிழ்ச்சிகரமான நாள் அமைந்துள்ளதால் செயல்பாடுகளில் வெற்றி அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக செயல்பட்டால் நாட்களை எளிதாக முயற்சி செய்ய முடியும். துலாராசினியர்கள், சுவாதி நட்சத்திரத்திற்கு இன்று மிகவும் அருமையாக அமைந்துள்ளது. எல்லா செயலிலும் ஈடுபடுங்கள், வெற்றியை சூடுங்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள் தேக பலமும் ஆரோக்கிய பலமும் கூடும், வருவாயும் அதிகரிக்கும். நாள் மிகவும் அருமையாக அமைந்துள்ளது. விருச்சிகம், அனுச நட்சத்திரக்காரர்கள் என்று மிகவும் அருமையானவும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைந்துள்ளதால் எல்லா செயல்பாடுகளிலும் பொறுமையும் நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றியையும் அதிக லாபத்தையும் வருவாயையும் பெறலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனத்துடன் இன்றைய நாட்களை செயல்பட்டால் நிதானமாகவும் செயல்பட்டால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். தனுசு, மூல நட்சத்திரங்கள் இன்று நாள் சிறப்பாக அமைந்துள்ளதால் இன்றைய தேவைகள் மிக எளிதாக அடைய முடியும். ஆகையால் முயற்சிகள் செய்யுங்கள். போராடம், இன்று மிக கவனமாக செயல்பட்டால் நாள் எளிதாகவும் அதே சமயத்தில் வருவாய்க்கு அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. மகரம், உத்திராடம், திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் அருமையாக அமைந்துள்ளது. மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். பங்குச்சந்தை, வியாபாரம், தொழில் ஆதியத்தில் அபிவிருத்தி ஏற்படும். ஆகையால் எல்லாத்திலும் வெற்றிகர பெற எல்லாம் இறைவனை வழிபட்டு உங்கள் தெய்வத்தை வழிபட்டு நாளை சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கும்பம், அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இன்று நிதானமாக செயல்பட்டால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். சதய நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் சாதகமாக அமைந்துள்ளது. சிறப்பாக செயல்படுங்கள், வெற்றியை சூடுங்கள். மீனம், புரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நாட்கள் மிகவும் அருமையாக உள்ளது. எல்லா தொழில்களிலும் ஈடுபட்டு எல்லா விதத்திலும் வெற்றி பெறவும் மகிழ்ச்சி அடையும் சரியான நாளாக அமைந்துள்ளது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டால் இந்த நாள் சுலபமாக முடியும். இந்த சிம்ம ராசி நேயர்களும் கும்ப ராசி நேயர்களுக்கும் ராகு கேது இடையில் சந்திரன் இருப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேற்றுமைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆகையால்
அருகிலுள்ள கருமாரியம்மன் கோவிலில் சென்று 7 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் கருத்து வேற்றுமைகள் குறைய வாய்ப்புள்ளது. பரணி, பூராடம், பூரம் நட்சத்திரக்காரர்கள் பெருமாள் கோவிலில் உள்ள தாயார் சன்னிதானத்தில் சென்று மல்லிகை பூ வாங்கி அர்ச்சனை செய்தால் இன்று மிகவும் அருமையாகவும் பெண்களுக்கு சிறப்பாகவும் அமையக்கூடிய நாளாக இருக்கும். நாளும் இனிமையான நாளாகவும் அமையும்.